இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. போதை இல்லாத நாடுங்கிறத நம்ம உருவாக்க வேண்டுமானால் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு தேவை. ஒரு சுற்றிலும் நெருப்பு கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எவ்வளவு நாள் இருப்பதுன்னு கேட்டு தான் அவர் ரத்து பண்ணார். அதுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இதுக்கு ஒரு நேஷனல் பாலிசி வேணும். தலைவர் எடுக்கிற முடிவை வைத்து மற்ற மாநிலங்களும் இதற்கு ஒத்திசைவு தருமானால் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மதுவிலக்கு பிரச்சாரம்னு போய் அந்த மீனவர்கள் மத்தியில் பேசணும். மது குடிப்பதால் உன்னுடைய மனைவியினுடைய வலி, உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம், உன்னை நம்பி இருக்கிற பெற்றோர்களினுடைய கவலை எல்லாவற்றையும் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மகன் குடிக்கிறான், பாதிக்கப்பட்ட தந்தையிடத்தில் வாக்குமூலத்தை அந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் வாங்கினேன். வரக்கூடிய பட்ஜெட் செஷன்ல என்னென்ன மாதிரி அம்சங்களை தாவேகா அரசு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? நிறைய வாக்குறுதி கொடுத்தோம், நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்கு. எங்கள் தலைவருக்கு இருக்கு, எங்கள் நிதியமைச்சருக்கு இருக்கு. நிதி பற்றாக்குறை. ஓகே ஐயா, இன்னொரு விஷயம், இந்த மேகதாது பிரச்சனை ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு இப்போ தமிழ்நாட்டில். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் இப்போ கர்நாடகா போய் பேச போறதாகவும் சொல்றாங்க. இது எந்த மாதிரியான தீர்வு இப்போ மக்களுக்கு கிடைக்கும்? இந்த முதலமைச்சர் சந்திக்கும் பொழுது ஒரு தீர்வினுடைய வாசல் தரும். அங்க குண்ட்ரா இன்னொரு முதலமைச்சர் இருந்தார். இது எம்ஜிஆர் பாணி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவை சேர்ந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த ஆட்சி போதையில்லா தமிழகத்தை கொண்டு வரணுன்றது தான் ஒரு குறிக்கோள்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு பக்கம் மணமகிழ் மன்றம் அது அமைக்கிறதுக்கும் பல பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இல்லை பிரைவேட், அதான் டாஸ்மாக் பிரைவேட் ஆக்கிடலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனையும் போய்கிட்டு இருக்கு. இப்படி நடந்தால் எப்படி ஐயா நம்ம போதையில்லா தமிழகம் கொண்டு போவோம்? இல்லை போதை இல்லாத நாடுங்கிறத நம்ம உருவாக்க வேண்டுமானால் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு தேவை. எப்போ, எந்த மாதிரி ஒத்துழைப்பு? ஒரு நேஷனல் பாலிசி இருக்கணும். இப்போ மதுவிலக்கை நம்ம அமல்படுத்தணும்னு வச்சுடுங்க. விழுப்புரத்தில் இருக்கிறவன் 15 நிமிஷத்துல பாண்டிச்சேரிக்கு போயிடும். இதைத்தான் கலைஞர் சொன்னார் அன்னைக்கு. ஒரு சுற்றிலும் நெருப்பு கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எவ்வளவு நாள் இருப்பதுன்னு கேட்டு தான் அவர் ரத்து பண்ணார். அதுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இதுக்கு ஒரு நேஷனல் பாலிசி வேணும். திருமாவளவன் சொன்ன மாதிரி. ஆமா, தலைவர் எடுக்கிற முடிவை வைத்து மற்ற மாநிலங்களும் இதற்கு ஒத்திசைவு தருமானால் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எல்லா நாட்டிலையும் மது இருக்கு, எல்லா நாட்டிலையும் மதுவை குடிக்கிறார்கள், ஆனா மதுவை அருந்துகிறார்கள் எல்லா நாட்டிலையும். ஆனா இங்க மதுவை குடிக்கிறார்கள். அருந்துவதற்கும் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த கட்டுப்பாடை கூட நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு. ஓகே, எப்படி கேரளால கூட இப்ப மதுவிலக்கு இருக்கு, குஜராத்தில் இருக்கு, அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை வலிமையாக கொண்டு செல்லணும். தாவேகா அரசு இந்த 2.5 மாசத்துல அந்த பிரச்சாரத்தை எப்படி பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன்? இல்ல, நான் அதுக்கு தலைவரை சந்திச்சா சொல்லணும் இருக்கேன். இந்த கோரிக்கை வைக்க போறேன். ஆமா, ஒவ்வொரு ஊர்லயும் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்யணும். நான் தென்திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது எங்கள் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை மீனவர்கள் பூரா மது போதைக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் மாணவர்களை ஒரு குழுவை அமைத்து நான் தான் தலைமை தாங்கி மதுவிலக்கு பிரச்சாரம்னு போய் அந்த மீனவர்கள் மத்தியில பேசுறேன். மது குடிப்பதால் உன்னுடைய மனைவியினுடைய வலி, உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம், உன்னை நம்பி இருக்கிற பெற்றோர்களினுடைய கவலை எல்லாவற்றையும் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மகன் குடிக்கிறான், பாதிக்கப்பட்ட தந்தையிடத்துல வாக்குமூலத்தை அந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில வாங்கினேன். கணவன் குடிக்கிறான், தாலிச்சேனை விற்றுவிட்டு அடுத்த வேளை உணவுக்கு தவிக்கின்ற ஒரு தாயை அங்க பேச வச்சேன். அந்த கிராமங்கள்ல ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை என்னால் உருவாக்க முடிஞ்சிச்சு நான் சின்ன வயசுல. அது மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு ஊரிலையும் மதுவிலக்குக்கு எதிராக ஒரு தேவாலயத்தில் இருக்கிற ஒரு பாதிரியார், ஒரு பள்ளிவாசல் இருக்கிற ஒரு பேஷ்யமா, ஒரு கோவிலில் இருக்கிற குருக்கள், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், ஓய்வு பெற்ற காவலர்,
அந்த ஊரில் மதிக்கத்தகுந்த நாட்டாமைங்கிற அந்தஸ்தில் இருக்கிறவங்களை வச்சு ஒரு குழு அமைத்து காலையிலும் மாலையிலும் இல்லைன்னா ஒரு வேளையாவது ஒரு பிரச்சாரம் எப்படி செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் நூலகம், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கிற பொழுது டைவர்ட் ஆவாங்க. அப்படி ஒரு மெல்ல மெல்ல செய்யலாம் அப்படின்னு தலைவர்கிட்ட பார்த்தா சொல்லணும்னு இருக்கேன். கண்டிப்பாக சிறப்பான ஒரு கோரிக்கையை நீங்கள் வைக்க முன் வச்சிருக்கீங்க. அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. அடுத்தபடியாக வரக்கூடிய பட்ஜெட் செஷனில் என்னென்ன மாதிரி அம்சங்களை வந்து தாவேக அரசு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கோம், நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்கு. எங்கள் தலைவருக்கு இருக்கு, எங்கள் நிதியமைச்சருக்கு இருக்கு. நிதி பற்றாக்குறை, அந்த நெருக்கடி என்கிற வாழ் எங்கள் தலைக்கு மேலே தொங்குது. நிதி வருவாயை பெருக்குவது எப்படி, அதுக்கு ஒரு குழு கூட அமைச்சிருக்கீங்க. அதுக்கு இப்போ ஒரு திட்டம் போடுறாங்க. பெருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வணிக வரி ஒழுங்காக வசூலிக்கப்படவில்லை, டாக்ஸ் வசூலிக்கப்படவில்லை, வரி ஏய்ப்பு செய்பவர்களை நாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எதுலெல்லாம் சிக்கனம், இப்போ எங்கள் தலைவருடைய நடவடிக்கைகள் பூரா சிக்கனத்தில் வந்துச்சு. எல்லா அமைச்சர்களும் சிக்கனமாக தான் இருக்காங்க. இப்படி ஒரு வரி வருவாயை பெருக்கினா நிலைமை சரியாயிடும். அது ஒன்னே பெரிய தீர்வாகாது. ஓகே, தீர்வாகாது. அதுக்கு பிறகு ஒன்றிய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறதுனால இவ்வளவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு டிப்ளமேட்டிக்காக எங்கள் தலைவர் அதை சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. அதில் ஒரு சந்தேகம் வருது. ஒரு ஒன்றிய அரசோட, ஒன்றிய பாஜக அரசோட ஒரு இணக்கமான போக்கு செயல்பட்டால் எங்களுக்கு தேவையான நிதி கிடைக்கும்ன்ற நீங்க சொல்றீங்க. அதனால தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து அதுலலாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்களா? நம்ம தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நேற்றுக்கு முந்தா நாள் நடந்த சம்பவம் பல்கலைக்கழகத்தில் நடந்தது. ஆளுநர் கலந்து கொள்கிறார். அவரு தான் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. எங்க எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி மகேஷ் அகர்வால் கலந்து கொள்ளவில்லை. எங்கள் எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பது நாங்கள், இது ஒரு சமரசமும் கிடையாது. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியை மீறி நாங்கள் மல்லுக்கட்டவும் விரும்பலை. திமுக மாதிரி மல்லுக்கட்ட விரும்பலை. டைம் வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், வேஸ்ட்டு தான். ஓகே ஐயா, இன்னொரு விஷயம், இந்த மேகதாது பிரச்சனை ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் இப்போ கர்நாடகா போய் பேச போறதாகவும் சொல்றாங்க. இது எந்த மாதிரியான தீர்வு இப்போ மக்களுக்கு கிடைக்கும்? முதலமைச்சர் சந்திக்கும் பொழுது ஒரு தீர்வினுடைய வாசல் திறக்கும். அங்க குண்ட்ராவ்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். இது எம்ஜிஆர் பாணி. குண்ட்ராவ் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதலமைச்சர். காவிரி பிரச்சனை தீர்வு சிக்கல், செக்யூரிட்டி கூட இல்லாம பெங்களூர்ல போய் இறங்கிட்டார். பெங்களூர் விமான நிலையம் பரபரப்படையுது எம்ஜிஆரை பார்த்துட்டு. டாக்ஸி பிடிச்சு போயிட்டார். யாருக்கு வீட்டுக்கு? குண்ட்ராவ் வீட்டுக்கு. குண்ட்ராவுக்கு வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஆபீசருக்கோ இப்படி ஒரு முதலமைச்சர் வாராருங்கிற விவரம் தெரியாது. என்ன ஆச்சுன்னா, குண்ட்ராவுக்கு சொல்லுவான் செக்யூரிட்டி ஆபீசர் எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு, அடிச்சு புரண்டு கட்டில் இந்த எழுந்து வந்து காலில் விழுந்து வணங்கி, நீங்கள் வர்றதை சொன்னால் நான் விமான நிலையத்துக்கே வந்திருப்பேன்னு சொன்னால, நீ நானும் நண்பன், இதில் என்ன சொல்லிட்டு வர வேண்டியது இருக்குன்னு சொன்னார். நீ நானும் நண்பன், எதுக்கு சொல்லிட்டு வரணும்னு சொன்னார். உடனே அவருக்கு பரபரப்பாக அவர் விரும்புகிற பதார்த்தம் வச்சு காலை சிற்றுண்டி பரிமாறுறாங்க. தண்ணி கொண்டு வச்சாச்சு. சாப்பிடுங்கன்னு குண்ட்ராவுக்கு அம்மா சொல்கிறாங்க, சாப்பிடுங்கன்னு. எம்ஜிஆர் சாப்பிடலை. முதல்ல தண்ணி கொடுங்கன்னு கேட்டார். தண்ணி தான் வச்சிருக்கமே. எம்ஜிஆருக்கு என்ன கண் பாதிச்சிடுச்சா? தண்ணி வச்சிருக்கோம், தண்ணி கேட்குறேன். நான் இந்த தண்ணியை கேட்கல, காவேரி தண்ணீரை கேட்குறேன்னார். அந்த இடத்திலே தண்ணீரை திறந்து விட சொன்னார் குண்ட்ராவ். இதே பணியை தான் இப்போ திரு விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறார். ஆமாம், ஓகே. ஆனால் இதையே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு, இப்போ போய் பேசி தான் தண்ணி வந்து வாங்கிட்டு வரணுமான்ற மாதிரி எதிர்கட்சியில் ஒரு இல்லை அதாவது வைக்கிறாங்க. அவங்க தர்ற இடத்துல இருக்காங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கு. அதனால நம்ம அது கணக்காக நடந்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சான்னு எனக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் அந்த அரசு பணிகள் கொடுத்தாங்கல்ல, அப்புறம் ஹைகோர்ட் கூட அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. இதில் அடுத்து மேல்முறையீடும் போயிருக்காங்க. இது எப்படியா பார்க்குறீங்க? ஒரு பின்னடைவு ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் மீது நாங்கள் கருத்து சொல்ல முடியாது. நாங்கள் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம்.
நான் என்ன சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவர்கள் மீது கருணை காட்டுகிறார். உதவி செய்யாதேன்னு சொல்லக்கூடாது. கொடுக்கிறாரு, அதை வரவேற்க வேண்டுமே தவிர அதுக்கு மேலே விமர்சனம் வைக்கக்கூடாது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்மணி பரமத்தியில் ஜூனியர் அசிஸ்டண்டாக நியமிக்கப்பட்டார். அவங்க கதறி அழுத காட்சியை தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். எனக்கு இதுதான் ஒரு வாழ்வாதாரம், அந்த வலியை மறப்பதற்கு இது பயன்படும் நினைச்சேன், அது கூட போச்சுன்னு அழுதாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், நியாயம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இது நான் இன்னொரு விஷயம் எனக்கு சந்தேகம் வருது என்னன்னா, அவங்க சட்ட ரீதியாக தான் இங்கே வந்து அந்த தீர்ப்பை வந்து இது பண்ணியிருக்காங்க, வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே தான் அங்கேயும் சொல்ல வாய்ப்பு இருக்குது, அங்கேயும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டில்? அப்படி இல்லை, அது வழக்கறிஞருடைய வாதத்தை பொறுத்து சுப்ரீம் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்றீங்களா? அதே மாதிரி இப்போ டாஸ்மார்க் விஷயத்தை நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம். அந்த டாஸ்மார்க் சங்க ஊழியர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பைசா இனிமேல் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா? அது அவங்களுக்கே ஏற்கனவே சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, சாத்தியப்படுத்தணும்னு முடிவெடுத்திருக்காங்க. சில பேரில் சில மது பிரியர்கள் விரும்பி கொடுப்பாங்க, அதை அவங்க வாங்கலாம். அதையெல்லாம் நம்ம கேள்வியும் கேட்கக்கூடாது, கட்டுப்படுத்தவும் கூடாது. அதனால ஊழலற்ற நிர்வாகம்னா அதுலேயும் சேருது. அதை ஒரு 10 ரூபாயை வாங்கி அதை ஒரு இடத்துக்கு போய் மேலிடம் கீழிடம்னு எல்லாம் பங்கு வச்சாங்கல்ல, அந்த அயோக்கியத்தனத்தை இப்போ நாங்கள் செய்யலை. அதை இன்னொரு விஷயம், இப்போ உங்கள் தலைவருடைய படம் இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சு, பார்த்துட்டீங்களா நீங்கள்? பார்த்துட்டேன், சிறப்பாக காட்சி பார்த்தேன். எக்மோர்லையா? 2 காட்சி, எத்தனை? ஆல்பர்ட்ல முதல் காட்சி பார்த்தேன். முதல் காட்சி உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? நல்லா இருந்துச்சு, எங்கூட எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க. சூப்பர். அதே மாதிரி அதில் தான் ஒரு சிக்கல் என்ன ஆயிருக்குன்னா, சோளிங்கர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து படம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு கை வாங்கிட்டாராம். இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஒரு பின்னடைவு ஏற்படுத்த கண்டிக்க தகுந்தது, கவலை அளிக்கக்கூடிய விஷயம். முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு, பொதுச் செயலாளர் தலையிட்டு இதெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி அமைச்சர் ஜெகதீஸ்வரின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய ஆடியோ கூட வந்துச்சு, ஒரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதை எப்படியா நீங்கள் பார்க்கல? இல்லை, ஒரு அமைச்சராக இருந்தாலும் தொண்டனாக இருந்தாலும் நீங்கள் எது செய்தாலும் கட்சியின் தலைவரை ஊனப்படுத்துங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். புரியுதா? நான் ஒரு பவர்ஃபுல் ஆரேட்டர். நான் இவ்வளோ பேசுகிற ஆற்றல் இருக்குன்னு சொல்லி நான் வார்த்தைகளை அளந்து பேசாமல் உங்கள்கிட்ட சொன்னால் கூட என் மேலே ஒரு பெரிய பழி வந்து விடும். ஆகவே பழி வராமல் இந்த இயக்கத்தையும் ஆட்சியையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் திரு விஜய் அவர்கள்ட்ட நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க, பழகிருக்கீங்க. அவருடைய கேரக்டர் எப்படியா? உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி தெரிஞ்சவன் தெரியாதவன் யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாரு, அது உண்மைதானா? அது எடுத்திருக்காரு. நேற்று முன்தின ஒரு ஆடியோ, ஒரு அனீஸ்ன்னு இருந்தேன், செயற்குழு உறுப்பினர் தாவேகா, ஒரு பெண் வழக்கறிஞர்கிட்ட 15 லட்சம் ரூபா கேட்டிருக்கான். நடவடிக்கை எடுத்து தூக்கி தள்ளியாச்சு. எடுப்பார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காரு. இருக்கணும். ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து தான் திமுக ஆட்சிக்கு கேடு வந்தது. அதே மாதிரி இந்த ஆட்சிலையும் பவர் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்காயா உண்மையில்? நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? பவர் சென்டர் பொதுச் செயலாளர், அவர் தான் பொதுச் செயலாளர். நான் சொல்கிறது ஆட்சியில் ஒரு ஆஃபீஸர்ஸை நியமிக்கிறது கூட விஜய் அவர்கள் இல்லை, அதுக்கும் பவர் சென்டர்ஸ் இருக்குன்ற விமர்சனம். எனக்கு யாரையும் தெரியாது, நான் யார்ட்டையும் போய் போனதில்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறையா பேசிட்டோம். இதுக்கப்புறம் இந்த வாக்குறுதிகள் சம்பந்தமான விஷயத்தில் முழு மனதாக இறங்கிட்டாங்களாயா? சாத்தியம் இருக்கா? முழு 100% சாத்தியம் இருக்கா? உங்களுக்கு ஒரு 60 நாள் தான் ஆயிருக்கு தம்பி. இதற்கு முதலீடுகளை எப்படி ஈர்ப்பது என்பதில் தான் பிரச்சனை வரும். சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. சர்வதேச முதலீடுகளை அதில் தான் ஒரு விமர்சனம்னா, அந்த அமைச்சர், இளம் அமைச்சர் கீர்த்தனான்னு நினைக்கிறேன், அவங்க ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ரீல்ஸ் போட்டு எப்படி நீங்கள் முதலீட்டை கொண்டு வருவீங்க? அவங்க தான் தென்கொரியாவுக்கு போய் ஹூண்டாயிட்ட பேச்சு நடத்திட்டு வந்தாங்க. அந்த பிரபலமான கட்டுமான நிறுவனம் L&T அதில் பேச்சுவார்த்தை நடத்தி தலைவர் அதில் கையெழுத்திட்டு அதில் ஒரு 8000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்பொழுது அமெரிக்க பயணம் போயிருந்த பொழுது நானே வாஷிங்டன் மேயர் என்ரிச் அவர்களை பார்த்தேன். நீ போயிருந்தீங்களா? ஓகே, என்ன சொன்னாங்க? அவர்கிட்டே கேட்டேன், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பை
மேயருங்கிற உயரத்திலிருந்து எங்களுக்கு செய்யணும்னு நான் கேட்டேன். ஆமாம், அப்புறம் இல்லாம இந்த வெளிநாடு தமிழர்கள் இந்த ஆட்சியை எப்படியா பாக்குறாங்க? ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுறாங்க. உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? நான் பென்சில்வேனியா, கலிஃபோர்னியா, நியூ ஜெர்சி, நியூயார்க், டப்ளின், சான் பிரான்சிஸ்கோ, வாஷிங்டன் எல்லா இடமும் போனேன். எல்லா இடத்திலும் தலைவர் விஜய்க்கு அங்கே ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த ஊழலற்ற நிர்வாகத்தை எல்லாரும் சிலாகித்து பேசினாங்க. சிலாகிது இந்த 2 மாசத்துல ஆமாம், அவ்வளவு சிறப்பா இருந்துச்சுன்னு அவ்வளவு சொல்றாங்களா? சிறப்பா இருந்துச்சு. சிறப்புயா. பல விஷயங்கள் நீங்க என்கிட்ட கருத்தை தெரிவிச்சிங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.